எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட செகண்ட் சம் மாதிரி தான். அவங்க ரிமைண்டர் தியரம்னு கேட்டிருந்தாங்க. அதே தான், ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ரிமைண்டர் வென் 3x³ - 4x² + 7x - 5 is divided by x + 3. என்ன பண்ணலாம்? இது லாங் டிவிஷன் மெத்தடாகவும் பண்ணலாம். அதில் வந்து நம்ம போன இது மாதிரி நம்ம g(x) வந்து ஒரு 0ன்னு எடுத்து இது p(x) அது g(x). அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்க? அதே மாதிரி பண்ணி ஈஸியாக உங்களுக்கு டேரெக்டாக ரிமைண்டர் கண்டுபிடிச்சிடலாம். போன சம் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து அதுதான் g(x). அப்போ g(x) வந்து என்னன்னு போடணும்? 0ன்னு போடணும். x + 3 = 0, x which is equal to -3. இப்போ இதை வந்து இதில் போடலாமா? அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 3x³ - 4x² ப்ளஸ் எழுதிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 3xக்கு பதிலாக -3 the whole cube - 4xக்கு பதிலாக -3 the whole square அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரேன். ப்ளஸ் 7 xக்கு பதிலாக என்ன போடணும்? -3. அடுத்து என்ன போடணும்? -5. அப்போ 3 -3³ என்ன பண்ணலாம்? -3 × -3 × -3. அப்போ என்ன வரும்? -27. -4 3 ஸ்கொயர்னா என்ன வரும்? -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 3s are 21 -5. இப்போ என்ன பண்ணலாம்? -27 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 7s are 21, 1 2 இருக்கும், 2 3s are 6 7 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அதான் 4x² கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டாலும் என்ன வரும் உங்களுக்கு? -3 the whole square. மைனஸ் இன்ட்டு மேலே 3 ஸ்கொயர்னா 9. அப்போ இது ப்ளஸ் 9 தான் வரும். ஏன்னா இது ப்ளஸ் 9. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 9s are 36. அடுத்து என்ன வரும்? ஒரு -21 -5. இப்போ சைன் சேமாக இருந்ததுன்னா சேம் சைன் தான் நீங்கள் போடணும். சேம் சைன் தான் போடணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 21. இது கூட ஒரு 5 போனால் 26. 26 கூட 26 ஒரு 36. இது ஒன்று என்னது? 84. அப்போ என்ன வரும்? 6 + 6 12, 12 + 1 13, 3 1 1 + 2 3, 3 + 3 6, 6 + 8 என்ன வரும்? 12 13 14 143. அப்போ என்ன எழுதணும்? therefore ரிமைண்டர். அதே மாதிரி தான் போன சம் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் தானே எழுதணும். நம்ம ரிமைண்டர் தானே கேட்டிருந்தாங்க. ரிமைண்டர் = -143. இதுதான் ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப சிம்பிள். g(x) வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படி கொண்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நீங்கள் போட போகிறீங்க. இவ்வளோதான். இது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.